சொல்லிட்டு போறேன். உங்க மனசுல கெட்ட எண்ணம் இருந்ததுன்னா அதை எடுத்து போடுறதுக்கு நான் டெக்னிக் சொல்லி தரேன்னு எந்த சாமியார் சொன்னாலும், இல்ல எந்த குருமார் சொன்னாலும், எந்த பெரிய மனுஷன் சொன்னாலும் இம்பாசிபிள் எழுதி வச்சுங்க. அப்ப அது என்னதான் பண்றது? அப்ப கெட்ட எண்ணத்தை நம்ம ஏதாவது வேற ஏதாவது பண்ண முடியாதா? அது உள்ளதான் இருக்குமா? இல்ல, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி தெரியுமா? ஏகப்பட்ட நல்ல எண்ணங்களை நீங்களா வளர்த்துக்கிட்டீங்கன்னா உள்ள இருந்தாலும் வளர முடியாதபடி அது நசுங்கி போகுமே ஒழிய அதனால அழிய முடியாது. நீங்க உங்க மனசுல இருக்கிற கெட்ட எண்ணத்தை வெளியே தூக்கி போடணும்னா அதை எடுத்து போடுறதுக்கு கிடுக்கி இல்லைங்க. அதை எடுத்து போடுறது எப்படிங்கிறதுக்கு பயிற்சி இல்லைங்க. சில பேர் சொல்லி கொடுப்பான், நீ சுவாசத்தை உள்ளே எடுத்து உள்ளிருந்து வெளியே சுவாசத்தை விடுகிற போது அந்த சுவாசத்தின் வழியாக கெட்ட எண்ணங்கள் வெளியே போக முடியாது. எவ்வளவு நாள் தான் புருடா விடுவீங்க? எவ்வளவு நாள் புருடா விடுவீங்க நீங்க? அப்படி சுவாசத்தை வெளியே விடும்போது உள்ளே அந்த கெட்ட எண்ணம் அது வழியா வெளியே போயிடுமா? எவ்வளவு கோமாளித்தனமா பேசுறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, உங்க மனசுல இருக்கிற கெட்ட எண்ணத்தை எடுத்து போட முடியாது, அது அப்படியே இருக்கும். இப்போ நல்ல சைக்காலஜி படிச்சவங்களை கேளுங்க, நம்ம மூளையில லேயர் 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 லேயரா தான் படிஞ்சிருக்கும். என்ன தெரியுமா? உங்க 5 வயசு லேயர், உங்க 7 வயசு லேயர், உங்க 10 வயசு லேயர், உங்க 12 வயசு லேயர், உங்க 20 வயசு லேயர், உங்க 80 வயசு லேயர், இப்படி லேயர் 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 லேயரா இருக்கும். ஒரு லேயர் உள்ள போனதுனால அது மறந்து போயிடுச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு என்னைக்காவது எங்கேயாவது கயண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 7 வயசு லேயர் வெளியே வந்துட்டா உங்களை சமாளிக்க முடியாது. 7 வயசுல நீங்க என்னென்ன அழும்பு பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் வீட்டில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எங்க அம்மா 86 வயசு இறந்த போது 86 வயசுல நினைவு இல்லாம படுத்திருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பேர் சொல்லி, அவ வாடி, ஏண்டி இன்னும் வரமாட்டேங்கிற, ஏண்டி இன்னும் வரமாட்டேங்கிற அப்படின்னு என்னமோ சத்தம் போடுறாங்க. எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒன்றும் புரியல. அப்புறமா கொஞ்சம் பழிச்சு கொஞ்சம் அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம், அம்மா நீ இப்போ ஒரு பேர் சொன்ன, அந்த பேர் சொல்லி அவளை வாடின்னு கூப்பிட்ட, யாரு? என் கூட 6ஆம் கிளாஸ் படிச்ச ஃப்ரெண்டு. ஏன் சார், 6ஆம் கிளாஸ் அவங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட 86வது வயசுல நினைவு கூர்ந்து சொல்றாங்க. என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கையில் இருக்கிற பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டா, நீங்க பிறந்ததுலேருந்து இல்ல கருவுல உருவானதுலேருந்து உங்களுடைய நினைவுகள் நினைவு அடுக்குகளாக ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சார் 70 வயசு ஆனாலும் சில பேர் இந்த 17 வயசு பண்ற பையன் பண்ற அட்டூழியம் பண்ணிக்கிட்டே இருப்பான். சில தாத்தா பாத்தீங்களா, ரிமோட்டை பேரண்ட்ட கொடுக்க மாட்டான். பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி போய் டபக்கன் அப்படி பிடிங்கிட்டு தரமாட்டேனே அப்படின்பா. ஏன்? இப்ப 7 வயசு முடிச்சுக்கிச்சுன்னு அர்த்தம். உள்ள இருந்து அவன் சாக்லேட்டை திருடி திம்பான். யாரு? பேரன் சாக்லேட்டை இவன் திருடி திம்பான். நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. வேணும்னா ருத்ரன்ட்டையோ இல்லாட்டி வேற யார்ட்டையோ ஷாலினிட்டையோ யார்ட்டையாவது கூட்டிட்டு போனா அது அதுக்குன்னு ஒரு மாத்திரையை வச்சிருக்காங்க, அது தூக்கி உள்ள போட்டாங்கன்னா டேங்னு அது மறுபடியும் அப்படியே மூடிக்கும். அப்புறம் பாட்டுக்கு அப்படியே பேசாம முன்னு உட்காந்துருப்பா. அதான் பாசிபிள். இப்ப நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லேயர் லேயராக இந்த எண்ணங்கள் பதுங்கி விடுவதால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, எந்த எண்ணமுமே நம்ம கிட்ட பதிஞ்சது அழியறது இல்லை. இப்ப நான் என்ன டெக்னிக் சொல்றேன் அப்படின்னா, இதை எடுக்க முடியாது வெளியில. ஆனா நல்ல எண்ணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்து அவனுக்கு செய்யலாமா, இந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்தை படிக்க வைக்கலாமா, அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் உதவலாமா, உதவும் கரங்கள்ல போய் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சலாம். நீங்க 1.5 லட்சம் 2 லட்சம் தானம் பண்ண வேணாங்க. இந்த உதவும் கரங்கள்ல சில குழந்தைங்க பிறந்து தாய் தகப்ப விட்டுட்டு போயிருக்கா, அந்த குழந்தைய எடுத்து இப்படி ஒரு முத்தம் கொடுக்க மாட்டாங்களா, தன்னை யாராவது கட்டி அணைக்க மாட்டாங்களா, அந்த குழந்தை ஏங்கும். இன்னைக்கு சொல்றேன், அந்த மாதிரி தாய் இல்ல தகப்பன் இல்லைன்னு நினைக்கிற 8 மாச குழந்தைய எடுத்து நீங்க முத்தம் கொடுத்தா 10 கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் உங்களுக்கு சத்தியமா உண்டு. ஏன்? அதுக்கு அம்மா இல்ல, அதுக்கு அப்பா இல்ல, அதுக்கு முத்தம் கொடுக்க ஆளே இல்ல. அந்த குழந்தைக்கு யாருமே இல்ல. நீங்க அள்ளி எடுத்து அந்த குழந்தைய கட்டி அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, அந்த அது எவ்வளவு பெரிய நல்ல எண்ணம், எவ்வளவு பெரிய நல்ல கருத்து, நல்ல சிந்தனை. அப்படி போடணும். இதை நான் சயின்டிபிக்கா புரிய வைக்கிறேன். அது எப்படி நல்ல எண்ணங்களை நிறைய போட்டா அது காணாம போயிடுமா? இது பாருங்களேன், ஒரு வாட்டர் டேங்க். இந்த வாட்டர் டேங்க்ல சாக்கடை தண்ணி நிக்குது. இந்த வாட்டர் டேங்க்ல ரொம்ப அழுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, கார்பன் டை ஆக்சைடு கூட்டிடுச்சு. இதை நீங்க கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதை கிளீன் பண்றது எப்படி? அவுட்லெட் இல்லை, ஆனா இதை கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வழி இருக்கு.
நல்ல தண்ணிய டியூப்ல எடுத்து இந்த கண்டெய்னர்ல விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்க, கொஞ்சம் கருப்பாகும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கருப்பு குறையும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கருப்பு குறையும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா அது உள்ள போய் வாஷ் அவுட் பண்ணி வெளியில எவ்வளவு நல்ல தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு பாத்திரத்துக்குள்ளேயும் நல்ல தண்ணி மொத்தமா இருக்கிற மாதிரி மாறும். இப்படி மாத்தினாதான் அந்த கெட்ட தண்ணியை நல்ல தண்ணியா மாற்ற முடியுமே ஒழிய அது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு கார்பனையும் வெளியே எடுக்க முடியாது. இதை யார் கண்டுபிடிச்சா தெரியுமா? லண்டன்ல தேம்ஸ் நதி சாக்கடையா ஆயிப்போச்சு. தேம்ஸ் நதி முழுக்கவே சாக்கடையா ஆயிப்போச்சு. அது சாக்கடையா ஆன உடனே அந்த சாக்கடையை கிளீன் பண்றது எப்படின்னு ரொம்ப கடாத பாடுபட்டு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? டன்னா ஆக்சிஜனை கொண்டு போய் உள்ள பம்ப் பண்ணாங்க. அந்த லண்டன் தேம்ஸ் நதியில செத்து போச்சு மீனெல்லாம், ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு கூடி போய். அப்புறமா டன்னா கொண்டு போய் ஆக்சிஜனை சப்ளை பண்ண உடனே உள்ளேந்து அந்த கெட்ட தண்ணீர் கார்பன் எல்லாம் வெளியேறி என்ன ஆகி போச்சு? அதன் பிறகு தேம்ஸ் நதி மீண்டும் உயிர் பெற்று ஒரு நல்ல நதியா ஓட ஆரம்பிச்சது. நான் இதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், உங்க மனம் சில கெட்ட எண்ணம் நிறைஞ்சிருந்தா நல்ல எண்ணங்களால் நீங்கள் நிறைப்பதன் மூலம் உள்ளே இருக்கிற கெட்ட எண்ணம் செயலிழந்து போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இது ஒண்ணுதான் மனிதன் தன்னை மாற்றி அமைப்பதற்கான வழி. இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. அவர் சொன்னது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவருக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சதால அதை சொன்னாரு. ஆனா அந்த ரகசியத்தை எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாது. அது என்னங்கறத மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். புத்தர் வாழ்ந்தார் பாருங்க. புத்தர் அவர் எப்படின்னா எண்ணங்களற்ற நிலைன்னு ஒரு பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்னு இல்ல, எப்போதுமே எண்ணங்களற்ற நிலைன்னு ஒண்ணுக்கு போகும்போது அவருக்கு கெட்ட எண்ணமும் கிடையாது, நல்ல எண்ணமும் கிடையாது. புரியுதா? அந்த ஸ்டேஜ் ஈஸியா ரீச் பண்ண முடியாது. அவர் சொன்னது பொய்ன்னு நான் சொல்லல, அது வேற ஸ்டேஜ். அதை எல்லாராலும் ரீச் பண்ண முடியாது. அது எண்ணங்களற்ற நிலை, டோட்டலா எண்ணமே இல்லாம பிளாங்கா இருக்கிறது, அப்படியே பிளாங்கா இருக்கிறது. அது ரொம்ப கஷ்டம். ஆனா எண்ணங்களோடு வாழுகிற வரையில கெட்ட எண்ணங்கள் நிறைய இருக்குன்னா நல்ல எண்ணங்களை அதிகமா ஸ்டோர் பண்ணி அதை செயலிழக்க வைக்கலாமே ஒழிய வேற எந்த விதமான வழியும் இல்லை. இப்ப இத பாரதி எங்க சொல்றாரு பாருங்க, நினைவு நல்லது வேண்டும். அதுக்கான ஆன்சர் பாருங்க, நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும். ஏன் இப்ப என்ன கண்ணு மூடியா இருக்கு? எல்லாம் இந்த ரெண்டு கண்ணை திறந்துடுறான், இந்த கண்ணை திறக்க மாட்டேங்கிறான். இதான் அவேர்னஸ். இந்த ரெண்டு கண்ணுக்கு நடுவில் நில்னு சொன்னாரே புத்தரு. அந்த நடுவில் நிற்கிற ஒரு பெரிய நிலை, அந்த நடுவில் நிற்கக்கூடிய நிலைமை வந்தாச்சுன்னா இந்த ரெண்டு கண்ணை விட இந்த ரெண்டு கண்ணு நடுவில் இருக்கிற கண்ணு இம்பார்ட்டன்ட் ஆகுது. அந்த கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும். எவ்வளவு பெரிய ஆசைகளை, எவ்வளவு பெரிய விருப்பங்களை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மகாகவி பாரதி சொல்லிட்டு போயிருக்கிறான். பாரதியை நீங்க வெளியிலேருந்து பார்த்தா ஏதோ சாதாரணமா சொன்ன மாதிரி தெரியும். ஆனா பாரதியை முழுமையா நீங்க உள்வாங்கி பார்த்தாதான் அவர் எவ்வளவு நுட்பமானவர் அப்படிங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். பாரதி இதே மாதிரி இன்னொரு பாடல்ல எண்ணியது முடிதல் வேண்டும் அப்படிங்கிற கருத்தை நமக்கு சொல்றாரு. பாரதியோட பாட்டு பார்க்கிற போது எளிமை மாதிரி தெரியும். இப்போ ஒரு பாட்டு சொல்றோம் பாருங்க, தமிழ் மொழி வாழ்த்து பாடுற போது பாரதியார் பாடுறாரு, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழு கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. அப்புறம் சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க, துலங்குக வையகமே, உலகமே நல்லா இருக்கட்டும், துலங்குக வையகமே. அதுக்கும் அடுத்த வார்த்தை பாரதி சொல்ற வார்த்தை, தொல்லை வினைதரு, அதாவது தொல்லைகள் என்னென்ன உண்டோ தொல்லை வினைதரு, தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு. அப்ப பாரதியாரே தமிழ்நாடுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத பாரதி தேச விரோதி இல்ல, ஆன்டி இந்தியன் இல்ல, பாரதி ஆன்டி இந்தியன் இல்ல.
பாரதியே என்ன சொல்றாருன்னா சுடர்க தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை தான் பாரதி பயன்படுத்தி இருக்கிறார். பாரதி வழியில் வருகிற மானம் உள்ளவர்கள் தமிழ்நாடு என்றுதான் சொல்வார்களே ஒழிய வேறு மாற்றி சொல்ல மாட்டார்கள். சார் தெரியாதனமா பாரதியார் இங்க சொல்லி இருப்பார் சார். வேற எங்கன்னா செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது. தமிழ்நாடுன்னு சொன்னா பாரதி காதுல தேன் பாயுதான். ஏன் சில பேர் காதுல மட்டும் தேள் பாயுது? எங்க பாரதி காதுல தேன் பாயுது. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினில்லைன்னா சார் பாரதி நீங்க புரிஞ்சுக்கணும்னா பாரதி பற்றிய ஒரு அறிவு இருக்கணும். பாரதியை பற்றிய ஒரு அறிவு இல்லாம நீங்க பாரதியை புரிஞ்சுக்க முடியுமா? அந்த பாரதி ஒவ்வொரு சொல் பயன்படுத்துகிறார்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு உயிர் இருக்கு, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு தவம் இருக்கு. மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் அப்படின்னு கேட்டவன் மகாகவி பாரதி. அதனால மனதில் உறுதி வேண்டும் என்ற பாரதியினுடைய வரிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியது. நான் ரொம்ப பிலசாபிக்கலாவே பேசிட்டேன்னு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிவு பண்றேன். என் இனிய நண்பர் கோபி வந்திருக்கிறார். ரொம்ப அருமையான சொற்களையும் செய்திகளையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். எப்படி உறுதி வேணுங்கிறதுக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கோகுலு எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட். கோகுலு அவர் மாதிரி ஒருத்தர் வரைய முடியுமா? கோகுலு, துப்பறியும் சாம்பு, தில்லான மோகனாம்பாள், கோகுலுவோட படத்தில் எவ்வளோ 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 அதிசயம் நடந்திருக்கு. விகடனில் இருந்தார் கோகுலு, ஓவியர் கோகுலு. அவர் அவ்வளவு அருமையாக வரைகிறவருக்கு ஸ்ட்ரோக் வந்து வலது கை போயிடுச்சு. கொடுமை இல்லை? கொடுமை இல்லை? ஸ்ட்ரோக் வந்து வலது கை போயிட்டா ஒரு ஓவியருக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம், எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்புறம் வரைய முடியுமா? வரைய முடியாது. கோகுலுக்கு ஸ்ட்ரோக் வந்து வலது கை போயிடுச்சு, வரையல. 6 மாசம் ஆச்சு, கோகுலுடைய டிராயிங்கே வரல. திடீர்னு ஒரு பத்திரிகையில் கோகுலுடைய படம் வந்தது, புது படம், கோகுலுடைய ஓவியம் வந்தது. நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் இங்கேருந்து புறப்பட்டாரு. நேராக போய் கோகுலுவை பார்த்து ரொம்ப சந்தோஷம், உங்கள் படத்தை பார்த்தோட நான் அசந்துட்டேன், அதான் மறுபடியும் உங்களுக்கு கை நல்லபடியாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அருமையாக வரைஞ்சிருக்கிறீங்க. அவர் சொன்ன பதில் சொல்லட்டுமா? கிருஷ்ணன், நான் ஆர்டிஸ்ட்டு, ஸ்ட்ரோக் போட்டு போட்டு தான் படம் வரைவேன். ஸ்ட்ரோக்னா அப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டால் 80 வயசு பாட்டி ஆகிடும், இப்படி ஒரு கோடு போட்டால் 8 வயசு பொண்ணாயிடும். அதான் ஓவியத்தில் இருக்கிற ஆற்றல். நான் ஸ்ட்ரோக் போட்டு போட்டு ஓவியம் வரைஞ்சேன், அதான் எனக்கே ஒரு ஸ்ட்ரோக் போடணும்னு பகவான் ஸ்ட்ரோக் போட்டான். இதோடு முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்னால் வரைய முடியாது அப்படின்னு நான் நினச்சேன். இதுக்கப்புறம் நான் எங்கே வரைய போகிறேன் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் தோணித்து, நான் என்ன ப்ரஷ்ஷு வச்சு வரைகிறேன்னா ப்ரஷ்ஷாக வரைகிறது, நான் ப்ரஷ் வச்சு வரைகிறேன்னா ப்ரஷ்ஷாக வரைகிறது. ப்ரஷ்ஷை கை சும்மா பிடிச்சின்னு இருக்கு, ப்ரஷ்ஷு வரையல. என் மூளை தான் அந்த படத்தை வரைகிறது கண்டுபிடிச்சிட்டேன். ப்ரஷ் ஒன்று போயிடுத்துன்னு சொன்னால் அதுக்காக ப்ரஷ் போயிடுத்து நான் வரையாமல் இருக்க முடியுமோ? ப்ரஷ்ஷை தூக்கி போட்டுட்டு வேற ப்ரஷ்ஷை எடுத்துக்குவேன் பார், அது மாதிரி வலது கையை தூக்கி போட்டுட்டு இடது கையை இப்போ எடுத்துக்கிட்டு நான் வரைய ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஒரு ஓவியத்தை என்ன பிரஷ்ஷா வரைகிறது? மூளை தானே வரைகிறது. ஒரு பிரஷ் போயிடுச்சுன்னா யாராவது வரையாம இருப்பாளா? அதுக்காக நான் வலது கையால வரைஞ்ச மாதிரி பிரஷ் போயிடுத்து, வலது கையை தூக்கி போட்டுட்டு இடது கையால வரைகிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஒரு 6 மாசம் ஆயிடுத்து, வந்துடுச்சு. இதான் சார் மனதில் உறுதி வேண்டும். வணக்கம், நன்றி.